ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து நேற்று ஆடி கிருத்திகை அன்னைக்கு என் கைக்கு வந்தது. எந்த பொருள் வாங்கினாலும் அதை பாபா முன்னால் வச்சு அதுக்கு புஷ்பம் தூபம் காமிச்சிட்டு தான் அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி பாதம், லக்ஷ்மி சரண் சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி பாதம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த பாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பொதுவாகவே பூஜையில் அம்மன் பாதங்களை வந்து வரைவோம், வீட்டு வாசல்லையும் வரைவோம். இதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சும் வழிபாடு பண்ணலாம், அல்லது நீங்கள் சோப்பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். பாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வந்து அதில் மெட்டியெல்லாம் போடாமல் இருந்தனால நான் மெட்டியெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கலர்ஸ் யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால முருகனுக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டுட்டு அப்படியே இந்த பாதங்களையும் எடுத்து வச்சு எளிமையாக நான் ஒரு பூஜை பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம அதை அப்படியே வைக்கக்கூடாது. எளிமையாக ஒரு பூஜை பண்ணி அடுத்து நம்ம இதை வரக்கூடிய லக்ஷ்மி பூஜைக்கு பயன்படுத்தலாம்.